பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். 29/1/2025 தை அமாவாசை, அதாவது ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, தை அமாவாசை 3 தான் ரொம்ப விசேஷமா எல்லாரும் பண்றாங்க இல்லையா? இந்த தை அமாவாசை பித்ருக்களை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு நாள் தை அமாவாசை. தயவு செஞ்சு தை அமாவாசையை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணணும்னா, ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ சென்று திதி கொடுக்க வேண்டும் பித்ருக்களுக்கு. அங்க நிறைய ஐயர்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க போங்க, போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி திதி கொடுப்பாங்க. அது மட்டும் கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு படையல் போட போறீங்க இல்லையா? உங்களுக்கு உங்களுடைய அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் யாருக்கோ படையல் போடணும் தை அமாவாசை அன்னைக்கு இல்லையா? அதுக்கு படையல் போட்டுட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், காக்கைக்கு சாதம் வைக்கணும். மேல போய் தர்ப போட்டு 1 2 3 4 அப்படின்னு போட்டு, அதாவது கிழக்கு மேற்காக 2 தர்பையும் வடக்கு தெற்காக 2 தர்பையும் போட்டு தண்ணி தெளிச்சு நடுவுல அந்த பிண்டம்னு சொல்லுவோம், அதாவது சாத்தை நன்னா உருட்டிட்டோ கொஞ்சோண்டு எள்ளு போட்டு நேர நெய் ஊத்தி காக்கைக்கு வச்சிருங்க. கொஞ்சோண்டு நெய் சாஸ்திரத்துக்கு ஊத்தி காக்கைக்கு வச்சிருங்க. காக்கைக்கு வைக்கும் பொழுது கா கா கான்னு 3 தடவை கண்டிப்பா கத்தணும். கத்திட்டு தான் வைக்கணும். வச்சுட்டு நேர வீட்டுக்கு வந்துருங்க. அது காக்கை அதை சாப்பிடணும் போகணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது. நீங்க காக்கைக்கு வச்சாலே போதுமானது. நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்கறதுன்னா, நான் வச்சுட்டேன் சாமி, சாயங்காலம் வரைக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன், காக்கை வந்து சாப்பிடவே இல்லை. உங்களுடைய வேலை வைக்க வேண்டியது எப்ப வேணாலும் காக்கை வந்து சாப்பிட்ரும். நேரம் நீங்க முடிச்சுட்டு அதை வச்சுட்டு நேர போய் படையல் போட்டு நீர் விழாவி, இறந்து போனவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வச்சு நீர் விழாவிட்டு, வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் முதல்ல சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது இந்த படையல் போட்டிருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும், வெளியாளுக்கு கொடுக்க கூடாது. தை அமாவாசைக்கு முன்னாடி வீட்டை நல்லா தொடச்சு வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணி வைக்கணும். கிளீன் மட்டும் ஒரு குப்பை இருக்கக்கூடாது, ஒட்டடை வச்சு நீட்டா இருக்கணும். வாசல்ல தை அமாவாசைக்கு கோலம் போடக்கூடாது. ஏன்னா பித்ருக்கள் அன்னைக்கு வந்து பார்ப்பாங்களாம் வீட்டுல. இன்னொன்னு, கோலம் போட்டா ஐயோ வீட்டுல ஏதோ விசேஷம் நடக்கிறது, நான் வரமாட்டேன்னு போயிடுவாங்களாம். அதனால ஒவ்வொரு அமாவாசைக்குமே கோலம் போடக்கூடாது. ஆனா தை அமாவாசை விசேஷமான அமாவாசை இல்லையா? போய் திதி கொடுத்து குளத்திலே தீர்த்தமாடி விட்டு குளிச்சுட்டு, கடல்ல இந்த திதி கொடுத்தாலும் குளிச்சுட்டு வருவோம், நதியில திதி கொடுத்தாலும் குளிச்சுட்டு வருவோம். வந்துட்டு, அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கு நதினா, வர வழியில நீங்க என்ன பண்ணுங்க, அகத்திக்கீரை வாங்கி மாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. அகத்திக்கீரை கிடைக்கலன்னா 4 வாழைப்பழம் கண்டிப்பா மாட்டுக்கு கொடுக்காம வரக்கூடாது. மாட்டுக்கு 4 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நீங்க நேர வீட்டுக்கு வந்து கை கால் அலமிண்டு தான் நீங்க பாக்கி படையல் போடணும். அப்படியே வந்துட்டு போடக்கூடாது. திதி கொடுத்துட்டு வரணும், வந்துட்டு படையல் போடணும். ஒருவேளை நாங்க எங்களால ரொம்ப தூரத்துல இருக்கு, கடல் இல்லை, நதி இல்லை, ஒரு இடத்துல இருக்கோம் நாங்கன்னா, கவலைப்படாதீங்க. என்ன பண்ணணும்னா, 1 கிலோ அரிசி, பருப்பு வகைகள்லாம் வாங்கி 1/4 கிலோ வாங்கி, வாழைக்காய், கத்திரிக்காய், காய்கறிகள்லாம் வாங்கி ஒரு தாம்பாளத்துல வச்சு உங்க வீட்டு பக்கத்துல யார் இருக்கான்னு பாருங்க, அவங்களுக்கு கொடுங்க. இல்லைன்னா நேர கோவிலுக்கு போய் தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழமெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஐயர் இருப்பாரு, அவருக்கு கொடுத்துட்டு வாங்க. நதி இல்லைன்னா வந்துட்டு திருப்பி குளிக்கணும். அதாவது முதல்ல குளிச்சுட்டு தான் போகணும் கோவிலுக்கு. ஒருவேளை நதி இல்லை, கடல் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, குளமாவது இருக்கும், ஒரு ஊர்ல குளமாவது இருக்கும், அந்த குளத்துல நிறைய ஐயர் உட்கார்ந்து இருப்பாங்க, அங்க போய் பண்ணுங்க. ஒருவேளை குளங்கள் இல்லை, எதுவும் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா அரிசி, பருப்பு வகைகள்லாம் வாங்கிட்டு, காய்கறிகள் வாங்கிட்டு, வாழை இலை வாங்கிட்டு ஒரு பையில போட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல கொண்டு போய் கொடுக்க வேணும். இது கண்டிப்பா செய்யணும். தை மாசம் எல்லாரும் செய்யணும். இந்த அமாவாசைக்கு யாராவது ஒருவர் செய்யலைன்னா கூட இந்த பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோஷத்துக்கு ஆளாக நேரிடும். அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இதை நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த தை அமாவாசைக்கு கொடுத்தாலே பித்ருக்களுடைய தோஷம் கழிக்கப்பட்டு விடும். ஆத்தங்கரையில போய் பண்ணிட்டு குளிச்சுட்டு
வீட்டுக்கு வந்து திருப்பி குளிச்சுட்டு படையல் போட்டுட்டு அந்த படையல்ல இருக்கக்கூடிய சாப்பாடை நீங்க எடுத்து சாப்பிடணும், ஜடபுடலா சாப்பிடணும். தயவு செய்து அன்னைக்கு வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காதீங்க, வேண்டாம். பித்ருக்களுக்கு அது உகந்ததல்ல. சில பேர் சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்கு வெங்காய வடை தான் ரொம்ப பிடிக்கும்னு. அந்த மாதிரி இருந்தால் செய்யுங்க. வெங்காய வடை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வெங்காயம் போட்ட பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்பன்னா செய்யலாம், நீங்க சாப்பிடலாம். ஆனா முக்காவாசி தவிர்ப்பது நல்லது. ரைட்டுங்களா? அமாவாசை விரதம்னு இருப்பாங்க. அமாவாசை விரதத்திலையும் அந்த விரதத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, பித்ருக்களுக்கு வச்சதை மட்டும்தான் சாப்பிடணும். படையல் போடுறாங்கல்ல சாப்பாடு, அதை மட்டும்தான் சாப்பிடணும். நைட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அமாவாசை விரதம் அப்படிதான் இருக்கணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் குளிச்சுட்டு சூரியனை பார்த்துட்டு தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட் டே பிரதம எண்ணெய்க்கு குளிச்சுட்டு, இப்ப அமாவாசை வந்து மத்தியானம் ஆரம்பிக்கும், அடுத்த நாள் அமாவாசை, அதுதான் அந்த அடுத்த நாள் சூரியோதயத்தில் இருக்கக்கூடிய அமாவாசை தான் அமாவாசை. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் டே குளிச்சுட்டு சூரியனை பார்த்துட்டு தான் சாப்பிடணும். காஃபியோ டீயோ எதா இருந்தாலும் சூரியனை பார்க்காம சாப்பிடக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சூரியனை பார்க்கும் பொழுது பித்ருக்களை வழி அமைச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு ஐதீகம். ரைட்டுங்களா? நம்பிக்கை இருந்தா செய்யுங்க, இல்லாட்டிலாம் ஒன்றும் அமாவாசையும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இருந்தாலும் நம்ம நல்லா தான் இருப்போம், பெருமாள் கடவுள் நல்லா தான் வைப்பார். நல்ல எண்ணங்களோட இருந்தாதான். கெட்ட எண்ணங்கள் இருந்தா நம்ம அழிஞ்சு போவோம். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்ருக்களுக்காக செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை தை மாசத்தில் கண்டிப்பா செய்யுங்க. ஆடி அமாவாசை செய்யணும், மாலை அமாவாசை, புரட்டாசியில சம்பவிக்கிற அமாவாசை, மகாலை அமாவாசை, தை அமாவாசை, 3 அமாவாசையும் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் தான் நிதர்சனமான உண்மை. இதை செய்யுங்க, பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. பித்ரு தோஷம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய விலகி போய்விடும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? செய்யுங்க. இந்த தை அமாவாசையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இருங்க. பித்ரு தோஷத்திலிருந்து விலகி வாங்க. எல்லாம் உங்களுக்கு நன்மையே பயக்கும். அமாவாசைக்கு செய்யுங்க, படையல் போடுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.